சவுதி கூறுகிறார். ஆஸ்திகரின் கதையை நான் கேட்டது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பரீட்சித்து மகாராஜா நாகங்களை அழிக்கும் யாகம் செய்தபோது இந்திரனின் கையில் இருந்து விழுந்த பாம்பான தட்சகன் நடுவானில் நின்றான். இதனால் ஜனமேஜயன் கவலைப்பட்டான். அந்தணர்களின் மந்திரங்கள் ஏன் தட்சகனை நெருப்பில் விழச் செய்யவில்லை? இந்திரனின் கையில் இருந்து விழுந்த அந்த பாம்பை ஆஸ்திகர் நில் நில் என்று 3 முறை கூறினார். இதயம் வெடித்த நிலையில் அவன் நடுவானில் நின்றான். ஆஸ்திகர் சொன்னது நடக்கட்டும் என்று ராஜா சொன்னார். இந்த யாகத்தை நிறுத்துங்கள், பாம்புகள் காப்பாற்றப்படட்டும், ஆஸ்திகர் மகிழ்ச்சியடையட்டும். சூதரின் வார்த்தை உண்மையாகும். அப்போது மகிழ்ச்சியான ஆரவாரம் எழுந்தது. ஆஸ்திகருக்கு வரம் கொடுக்கப்பட்டது. பாண்டவர்களின் அரசனான ஜனமேஜயனின் யாகம் முடிவுக்கு வந்தது. ராஜா சந்தோஷமடைந்தார். அங்கு வந்திருந்த அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. யாகத்தை நிறுத்தியதற்காக சூதருக்கும் ஸ்தபதியுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆஸ்திகரை ராஜா கௌரவமாக வீட்டிற்கு அனுப்பினார். அவர் மீண்டும் வர வேண்டும் என்று ராஜா கூறினார். அவர் வாஜிமேத யாகத்தில் உறுப்பினராக இருப்பார். ஆஸ்திகர் மகிழ்ச்சியுடன் சென்றார். அவர் தன் தாய் மற்றும் மாமாவை சந்தித்து நடந்ததை சொன்னார். இதை கேட்ட பாம்புகள் மகிழ்ச்சியடைந்தன. அவர்கள் ஆஸ்திகரிடம் வரம் கேட்கச் சொன்னார்கள். சாயங்காலமும் காலையும் மனிதர்கள் இந்த தர்ம கதையை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு பாம்புகளால் எந்த பயமும் இருக்கக்கூடாது. ஆஸ்திகர் பாம்புகளால் காப்பாற்றப்பட்டார். அவர் நீண்ட காலம் வாழ்ந்தார். இந்த ஆஸ்திகரின் கதையை சொன்னால் பாம்புகளால் பயம் இல்லை. ஆஸ்திகரின் கதையை கேட்பது புண்ணியத்தை தரும். பிருகு வம்சத்தை பற்றி நீங்கள் சொன்னது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. வியாசரின் கதையை சொல்லுங்கள். வேதங்களை அறிந்த அந்தணர்கள் கதைகளை சொன்னார்கள். வியாசர் மகாபாரத கதையை சொன்னார். ஜனமேஜயன் கிருஷ்ண துவைபாயனரிடம் கேட்ட மகாபாரத கதையை சொல்லுங்கள். நான் அந்த கதையை கேட்க விரும்புகிறேன். சூதரே, எனக்கு திருப்தி இல்லை. மகாபாரத கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கேளுங்கள்.